லட்சுமணா, வேண்டாம், நிறுத்துங்கள். நினைவில் கொள் லட்சுமணா, அந்த சிறார்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது. கடவுளே, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் முனீசிரார்களான லவனுக்கும் குசனுக்கும் அரசர் தன்யமாலியின் செய்தியை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் தான் லவனும் குசனும். சென்று லவன் குசனிடம் கூறுங்கள், அவர்களுடைய அம்மா எங்கிருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் என்று. அங்கு அந்த அனுமன் இருந்தால்? அனுமன் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். செல்லுங்கள். உன்னுடைய அம்மாவை நாங்கள் கைது செய்து விட்டோம். அவர்களுடைய உயிர் மீது ஆசை இருந்தால் வெகு சீக்கிரம் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேருங்கள். அந்த கொடியவனுக்கு அவ்வளவு தைரியமா? அவர்களாலேயே குற்றவாளிக்கு தண்டனை அளிக்க இயலும். நியாயம் மற்றும் தர்மத்தின் அடையாளமே அவர்கள்தான். உங்களுக்கு எங்களுடைய அம்மாவை பற்றி இவ்வளவு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட அதிபுத்திசாலியான பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாதே. வா குசன், நாம் சீக்கிரம் செல்லலாம். அம்மா ஆபத்தில் இருக்கிறார்கள். கோவிலின் பின்வாசல் வழியாக சென்று விடலாம். இன்று உங்களுடைய கவலை இந்த சமூகத்தின் உண்மையை வெளிப்படுத்திவிட்டது. ராமராஜ்யத்தில் உள்ள பெண்களின் நிலையையும் தான். எனக்கு ஏற்படும் ஒவ்வொரு தீங்கும் முதலில் என் கேடயமான என் புத்திரர்களை எதிர்கொள்ள வேண்டும். கட்டிலிருந்து விடுவித்து விடுங்கள். நான் உடனே சென்று அந்த கொடியவனுக்கு பாடம் புகட்டி விட்டு வருகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்கள். சரி, நானே விருப்பப்பட்டுதான் அடிபணிந்தேன். நீங்கள் வரும் வரை அவர்களை இங்கேயே அமர வைப்பேன். மிக்க நன்றி அனுமன் அவர்களே. அதாவது உங்களுடைய தாயை காப்பாற்றுங்கள். தாய் ஆபத்தில் இருக்கிறார்கள். மறுபுறமோ தம்பி லட்சுமணனும் சத்ருகனும் மயக்கத்தில் இருக்கிறார்கள். லட்சுமணா, அந்த சிறார்களின் ஆயுதத்தால் மயக்கமடைந்து விட்டார். தாங்கள் இட்ட கட்டளையை ஏற்று லட்சுமணன் எதுவும் செய்யவில்லை. என்னால் இருக்க முடியாதா? நான் அந்த இரு முனி சிறார்களையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். அவ்வளவு தைரியமா? அந்த முனிக்குமாரர்களை தண்டித்தே ஆக வேண்டும். யாரை சிறுவர்கள் என்று கருதி வாய்ப்பளித்தேனோ அவர்கள் தங்கள் பிடிவாதத்தின் எல்லையை கடந்து விட்டார்கள். இனி நானே சென்று அவர்கள் குற்றத்திற்கு தண்டனை வழங்குவேன். ராமா, ராமா, உன் தம்பி பரதன் இருக்கும் பொழுது நீயே செல்வது தர்மம் அல்ல. நான் தங்கள் மீது எவ்வளவு மதிப்பு வைத்துள்ளேனோ அதுபோல் தங்கள் வார்த்தைகளையும் மதிக்கின்றேன். அந்த முனி சிறார்கள் முதலில் என் சேனையையும் பின்பு என் தம்பிகளையும் வீழ்த்தினார். நான் மிக பொறுமையாக அந்த முனிக்குமாரர்களின் காரணத்தை அறிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் இனி முடியாது. ஏனென்றால் இது நீதிக்கு அல்ல, ராமனின் கடமைக்கான நேரம். போதும் நான் கை கட்டி அமர்ந்திருக்க வேண்டுமா? இன்னொரு துன்ப செய்திக்காக காத்திருக்க வேண்டுமா? பானாசுரா, அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி செல். அங்குதான் குதிரை கிடைக்கும். உன் வீட்டின் இருப்பிடத்தை சொல். உன்னுடைய தலையை வெட்டி அங்கு அனுப்பி வைக்கிறேன். தலையை என் உடலில் இருந்து விழ வைத்து விடுவாய். ஆனால் ராமராஜ்யத்தின் அடிப்படை ராஜா ராமரின் எண்ணம் பெண்களை மதிப்பது. அதை நீ அல்ல, வேறு எவர் நினைத்தாலும் சரி அழிக்கவே முடியாது. ஒரு பெண்ணை கடத்திக் கொண்டு வந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக அந்த இலங்கையையே அழித்தார்.